இன்னைக்கு காலையில ஃப்ரைடே இல்லையா, நானு மகனும் ஷாப்பிங் பண்றதுக்காக டி நகருக்கு வந்தோம். காலையிலேயே வந்துட்டோம். அப்பதான் பார்க்கிங் ஈஸியா கிடைக்கும். வந்துட்டு எப்பயுமே நாங்க இங்க வந்தா பாலாஜி பவன் ரொம்ப வருஷம் பழமையானது. அங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். லாஸ்ட் ஷாப்பிங் பண்றதுக்காக வந்தோம். அந்த ரத்னா ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை மட்டும் தான் சார் இருக்கு, பூரி எதுவுமே இல்லைன்ட்டாங்க. இது இல்லாதனால, கேஸ் இல்லாதனால. ஸோ அதனால நான் தோசை, கீ ரோஸ்ட் அர்ஜுன் சொன்னா, சில்வியா வந்து ஆனியன் ரவா தோசை சொன்னா, எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும் இங்க சாப்பாடு. ரொம்ப பழமையான ரெஸ்டாரண்ட், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எல்லாமே ஆனியன் கீ ரோஸ்ட்லாம் பெருசா கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அந்த சைஸ் குறைஞ்சிச்சு. ஆனால் ப்ரைஸும் அதிகமாக. சட்னி சாம்பார் எல்லாமே அப்படியே அது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இங்க சூப்பரா இருக்கும். சட்னி 2 புதினா சட்னி, தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எப்போ வந்தாலும் இங்க சாப்பிட்டு போவோம். அடிக்கடி வருவோம். இப்பெல்லாம் வீல் சேர்ல ஆயிட்டதால வர முடியல. மேல ஏசியில போய் சாப்பிடுவோம். இப்பெல்லாம் நல்லா வந்து ட்ரை பண்ணுவேன். இப்பெல்லாம் எதுவும் ட்ரை பண்ண முடியல. பேஸ்மெண்ட் லெவல்ல இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்ல இருக்கிறது தான் நம்ம போக முடியுது. மத்தெல்லாம் போக முடியல. அதனால இன்னைக்கு ஷாப்பிங் சில்வியாக்கு அவளுக்காக நான் வந்தேன். காலையிலே வந்துட்டோம். 9 o'clock முன்னாடியே வந்துட்டோம். வந்துட்டு இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. எதுவுமே குறை சொல்றது இல்ல. சாம்பார் அதே மாதிரி இருந்தது, சட்னி நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இது மாதிரி பழமையான ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. புதுசு புதுசா திறக்கிற ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா தான் எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்க மாட்டுது. ஏன்னு தெரியல. எல்லாம் நிறைய சாப்பிட்டு நாங்க பொங்கல் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு 450 ரூபா வந்தது 4 பேருக்கு. ஓகே தான், நல்லா இருந்தது சாப்பாடு. திருப்தியா சாப்பிட்டோம். தேங்க்ஸ் டு த டீம். எல்லாருக்கும் நன்றி. சர்வ் பண்ணவருக்கும் நன்றி. காட் பிளஸ்.